அனைவருக்கும் வணக்கம். பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பாக தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி புத்தகம் பேசலாம் நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்களின் நூல்கள் குறித்தும் கலைஞரை பற்றி பிறர் எழுதிய நூல்கள் குறித்தும் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள். கலைஞரின் இலக்கிய ஆளுமை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் புதுமை இலக்கிய தென்றலின் தலைவராக இருக்கின்றார். மிகச்சிறந்த மரபு கவிதைகளை எழுதக்கூடியவர். ஐயாவுடைய கவிதைகள்லாம் நீங்கள் முகநூலில் இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக மொழி உணர்வோடு, இன உணர்வோடு, அதே நேரத்தில் கவிதைக்கான அழகியலோடும் அவருடைய கவிதைகள் இருக்கும். அவர் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கங்க ஐயா, நீங்கள் தொடங்கலாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த எக்ஸ் தளத்தின் கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தோழருக்கும் இணைந்துள்ள மற்றவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, இன்றைய தினம் கலைஞரின் இலக்கிய ஆளுமை என்னும் ஒரு நூலை பற்றி நான் உங்களிடையே உரையாட வந்துள்ளேன். இந்த நூலின் ஆசிரியர் இலக்கிய செம்பன் பேராசிரியர் டாக்டர் வன்மீக வெங்கடாச்சலம் அவர்கள். இந்த நூலினை சீதை பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளார்கள். 2021 முதற் படிப்பு கண்டுள்ளது. 88 பக்கங்களை கொண்டுள்ள இந்த நூலிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இலக்கிய ஆளுமையை பற்றி பேசப்படுகிறது. கலைஞரின் நுண்மான் நுனை புடைத்தால் பழம் பாடல்களுக்கு அவர் கண்டுள்ள உரைகள் வியக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று பல நிகழ்வுகள் மூலம் ஏறத்தாழ ஒரு 16 தலைப்புகளிலே தலைவர் கலைஞர்களுடைய இலக்கிய ஆளுமை பற்றி இந்த நூல் பேசி செல்கின்றது. இந்த நூலுக்குள் செல்லும் முன்னே முதல் அறிமுகமாக இந்த பொருண்மையை பற்றி விளக்குவதற்காக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். சங்ககால பாடல்களானாலும் தொல்காப்பியமானாலும் திருக்குறளானாலும் பல நூல்களிலே அந்த காலத்திலே முழங்கி வந்த சொற்கள் தற்பொழுது புழக்கத்தில் இல்லாத காரணத்தால் அதன் பொருளை நாம் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாது. அந்த வகையிலே நமக்கு பேருதவியாக இருப்பது என்பது பல உரையாசிரியர்களின் உரைகளே நமக்கு பேருதவியாக இருக்கின்றது. பல சொற்கள் வழக்கொழிந்து போயிருக்கலாம். கால ஓட்டத்திலே பல சொற்கள் பொருள் மாறி தற்போது வந்திருக்கலாம். இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வாக இருப்பதுதான் இந்த உரையாசிரியரின் உரை விளக்கம் என்பதாகும். திருக்குறளுக்கு தமிழ் மரபுரை என்று திராவிட மொழிஞாயிறு பேராசிரியர் தேவனைய பாவாணர் அவர்கள் ஒரு அருமையான நூலை செய்து தமிழ் உலகத்திற்கு அளித்துள்ளார்கள். திருக்குறளுக்கு உரை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாவாணர் உரை மிகவும் பொருத்தமான ஒரு உரை நூலாகும். அதிலே முக உரையிலே ஐயா அவர்கள் சொல்லி செல்வார்கள், திருக்குறளுக்கு 10க்கு மேற்பட்ட 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே 10 உரையாசிரியர்கள் இருந்துள்ளார்கள். அந்த 10 உரையாசிரியர்களிலே கொடுத்த உரை விளக்கம் என்பது இன்றைக்கு 5 உரைகள் மட்டுமே நம்மிடம் இருக்கின்றன. காலத்தால் பிற்படுத்தப்பட்டவர், ஆனாலும் தனது உரை திறத்தால் தலை சிறந்தவர் என்று பாவாணர் அவர்களாலே புகழப்படுகின்ற பரிமேலழகர் அவர்கள் உண்மையிலேயே உரைநடை, தமிழ் உரைநடை உலகுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டியவர் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் அவர் பிறப்பால் பார்ப்பனர் என்கின்ற காரணத்தால் தனது பார்ப்பனிய கருத்துக்களை எல்லாம் தனது உரையினுடைய அவர் பொதிந்து வைத்துள்ள காரணத்தாலே தந்தை பெரியார் அவர்களும் முதற்கட்டத்திலே திருக்குறளை தூக்கி எறிந்ததற்கும் காரணம்.
பின்னர் அவருக்கு விலக்கி சொல்லப்பட்ட பின்னரே திருக்குறளை படித்து அதை வெகுவாக போற்றி பாராட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருக்குறளை பரப்பியதில் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த வழியிலே இவர் என்னென்ன வழியிலே இந்த ஆரிய கருத்து புகுத்துவதை செய்துள்ளார் என்கிறதை பட்டியலிடுகின்றார் பாவாணர் அவர்கள். ஆரிய வழிகாட்டல், பொருள் இலக்கண தெரிவு, ஆரிய வழி பொருள் கூறல், ஆரிய கருத்தை புகுத்துதல், நமது தென் சொல்லை வட சொல் என்று கையாளுதல், தென் சொற்கு வடமொழி பொருள் கூறுதல், சொற்பகுப்பு தவறு, சொல் வரலாற்று தவறு, சொற்பொருள் தவறு, அதிகார பெயர் மாற்று. வள்ளுவர் எழுதிய மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தை பரிமேலழகர் புதல்வரை பெறுதல் என்று சொல்லுவார். அவரை பொறுத்த மட்டும் புதல்வியை பெறுதல் என்பது மக்கட்பேறு அல்ல என்பது போல. கட்டு மரபறியாமை என்று பட்டியலிட்டு செல்லுகின்றார். இருந்தாலும் அவர் சொல்லுவார், பரிமேல் அழகர் உரையால் ஒரு பெரு நன்மையும் இல்லையோவெனில் உண்டு, அது எருவதின் அவர் உரை தொடர்பால் திருக்குறள் இதுவரை அழிக்கப்படாதிருந்ததே என்க. இந்த வடநூல் சார்பாக இந்த உரை எழுதப்பட்ட காரணத்தினாலே திருக்குறள் அழிக்கப்படாமல் அனுமதிக்கப்பட்டது என்று ஐயா அவர்கள் அனுமதிப்பார்கள். பின்னர் இந்த நூல் எங்கும் அவர் உரை திருத்தம் மேற்கொள்கின்றார், உரைக்கு புது விளக்கம் தருகின்றார், சொல்லுக்கு பரிமேலழகர் இருந்து வேறுபட்டு சொல்லுக்கு விளக்கம் கொள்கின்றார் என்று பல வகையிலும் இந்த மரபுரையிலே பாவாணர் அவர்கள் தனது ஒரு அரும்பணியை செய்திருப்பார்கள். அந்த வகையிலே பாவாணர் அவர்களும் இறை நம்பிக்கை உடையவர், பரிமேலழகரின்பார் மதிப்பு கொண்டவர். இருந்தாலும் அந்த வடமொழி திணிப்பு என்பதை எதிர்த்தவர் என்றாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் பாவாணரை விட தமிழ் உணர்வு, இன உணர்வு கொண்ட காரணத்தால் பல இடங்களில் பாவாணரை விஞ்சி உரை எழுதுகின்ற ஆற்றலை தலைவர் கலைஞர் பெற்றிருக்கின்றார் என்பதை முதற்கண் பார்ப்போம். இந்த நூலின் முகவுரையாக ஆசிரியர் கொடுத்திருப்பது புகுமுன் என்கின்ற பகுதி. கலைஞர் ஒரு இயக்கத்தின் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு இனத்தின் அடையாளம். தந்தை பெரியார் ஊட்டிய தமிழ் இனமான உணர்வும் பேரறிஞர் அண்ணா புகட்டிய கலை பண்பாடு காக்கும் உணர்வும் இணைந்து என்னுள்ளே நுழைந்து என் வாழ்வே தமிழ் இயக்கமாக அமைந்து விட்டது என்று கலைஞர் கூறுவார். ஆம், அவர் 12 வயதிலே மாணவநேசன் என்னும் இதழை தொடங்கினார். 14 வயதிலே மாணவர்களை திரட்டி இந்திக்கு எதிராக போராடினால் 18 வயதிலே சாந்தா அல்லது பழனியப்பன் என்ற நாடகத்தை அரங்கேற்றி அவர் ஒரு நாடக ஆசிரியராக பரிணமித்தார். அவர் 28 வயது இருக்கும் பொழுது பராசக்திக்கு திரைப்படம் வெளியாகி அந்த படம் பெரும் வீச்சாக நாடெங்கும் பரவியது. 53 கள்ளக்குடி போராட்டம், 57 முதலாக குளித்தலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். குளித்தலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். தொடர்ந்து 13 முறை சட்டமன்ற தேர்தலிலே தொடர்ந்து வெற்றி பெற்று 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 14 பிரதமர்களுடன் அரசியல், திமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு கால கலை வாழ்வு, 75 ஆண்டு கால பத்திரிகையாளர் வாழ்வு என்று அவருடைய பணி என்பது, அவருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதென்று வேரிபணி எனக்கிழையே என்று கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் படைத்தளித்த இலக்கியம் என்பது உடன்பிறப்புகளுக்கு 7000 கடிதங்கள், சமூக நாவல்கள் 10, சரித்திர நாவல்கள் 6, நாடகங்கள் 21, கவிதை நூல்கள் 8, சிறுகதைகள் 37, உரை நூல்கள் 6 என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. முக்கியமாக கலைஞர் அவர்களுடைய சங்கத்தமிழ் ஒரு இலக்கிய பெட்டகம். கலைஞரின் குரலோவியம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியம். தொல்காப்பியத்திற்கு அவர் எழுதிய தொல்காப்பிய பூங்கா என்னும் விளக்க நூல் அங்கே தமிழ் பூத்து குலுங்குகின்றது. சிலப்பதிகாரம் காப்பியத்தை அவர் திரைப்படமாக ஆக்கி நமக்கு அளித்த பாங்கு என்பது தமிழரின் வரலாற்றை ஒரு மீட்டுருவாக்கம் செய்தது. நெஞ்சுக்கு நீதியிலே தன் வரலாற்றை 6 பாகமாக
தான் சந்தித்த அனைத்து அனுபவங்களையும் உயர்வின வீழ்ச்சியின்றி உரைத்துள்ளார். அத்தகைய கலைஞர் அவர்கள் சில அவர்களுடைய இலக்கிய ஆளுமையை பற்றி இந்த நூலாசிரியர் ஒரு 16 தலைப்புகளிலே இங்கே இந்த நூலிலே ஆய்ந்துள்ளார். முதற்கண் தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து கலைஞருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி முதல் கட்டுரை ஆராய்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தலைவர் கலைஞர் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது இல்லை. அனைத்து கூட்டங்களிலும் கடவுள் வாழ்த்தோட அந்த கூட்டங்கள் தொடங்குவது மரபாக இருந்ததுதான். ஒரு பகுத்தறிவாளராக அந்த கடவுள் வாழ்த்து என்பதற்கு பதிலாக தமிழ்த்தாய் வாழ்த்து என்னும் ஒரு வழக்கத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வருகின்றார். அதற்கு பாடலை தேர்வு செய்ததிலே கலைஞரின் பங்கு மகத்தானது. அது அவருடைய இலக்கிய ஆளுமையின் நுண்ணறிவை வெளிப்படுத்துவதாக இந்த நூலாசிரியர் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அந்த நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்தை கெளிலொழுகும் அந்த பாடலிலே ஓரிரு வரிகளை அவர் வெட்டி எடுத்து விட்டு மீதி உள்ள அந்த செய்யுளை தமிழ் வாழ்த்தாக வைத்துள்ளார். ஆரியம்போல் உலக வழக்கழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பதிலே ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா என்னும் வார்த்தைகளை அவர் நீக்கிவிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். எதற்காக அழிந்து ஒளிந்து ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா என்ற வரியை நீக்கினார் என்று சொல்லும் பொழுது, இது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அழிந்து ஒளிந்து என்கின்ற துன்பியல் நிகழ்வுகளை வாழ்த்து பாடலிலே வைக்க வேண்டாம், அது பிறருடைய மனத்தையும் காயப்படுத்தும் என்பதால் அதை நீக்கிவிடுகின்றார். அதை காட்டிலும் 2 நுட்பமான செய்திகள் அன்றைக்கு புலவர்களிடத்திலே ஒரு பேச்சாக எழுந்தது. வாழ்த்து பாடலிலே இருந்த பெரும் தமிழனங்கே என்று வருகின்றதே, அப்படியானால் தமிழுக்கு அந்த புகழ் இன்றைக்கு இல்லையா? அதை கலைஞர் ஏற்றுக்கொள்கின்றாரா? இதை வாழ்த்து பாடலாக பாட வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பதில் சொல்வார்கள். இருந்த பெரும் தமிழனங்கே என்று சொல்கின்றார். அதற்கு என்றைக்கோ இருந்தால், அந்த உலகம் வியக்கின்ற அளவுக்கு இருந்தால், கொடிகட்டி குவளையம் புகழ இருந்தால், கடல் கடந்து வெற்றிகளை குவித்தால், கடாரம் கொண்டால், இலங்கை வரையிலே சென்றால், இமயத்தின் நெற்றியிலே புலி வில் காயல் என்ற லட்சணைகளை பொறித்தால், இவ்வளவு புகழும் உனக்கு உரியன என்றாலும் கூட இவைகளெல்லாம் இருந்த பெருமைகளே என்றாலும் கூட இப்பொழுது இருக்கின்ற பெருமைகளா என்று அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஏக்கத்தின் காரணமாகத்தான் இருந்த பெரும் தமிழன் அங்கே என்று மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இருந்த பெரும் தமிழன் அங்கே என்ற அந்த ஒரு சொல்லில் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சுந்தரம் பிள்ளை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் என்று கலைஞர் தனது கருத்தை தெரிவிக்கின்றார். ஆகவே இருந்த பெரும் தமிழன் அங்கே என்றே இருக்கட்டும். அப்படி இருந்தால்தான் தமிழர்களின் மனத்திலே இன்றைய நிலை எப்படி உள்ளது, சரி, அந்த வார்த்தை இருந்தால்தான் இன்றைய நிலையிலே தமிழின் நிலை எப்படி உள்ளது என்கின்ற ஒரு தெளிவு தமிழர்களின் நெஞ்சத்திலே பதியும். ஆகையால் அது இருந்த என்ற இறந்த கால சொற்றொடரை இருக்கட்டும் என்று கலைஞர் சொல்லுவார். அடுத்து அதிலே இன்னொரு இடம், உன் சீரிழமை திறம் வையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று வருகின்றது. ஆக உன் சீரிழமை திறம் வியந்து என்பதிலே கூட புலவர் பெருமக்கள் செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று கூறியிருப்பது அவ்வளவு சரியல்ல. அதை மாற்றலாம், ஆனால் மாற்றும் போது திருத்தப்பட்டது என்று குறிப்பிடலாம் என்று புலவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே கூட என்னுடைய கருத்து, செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று சுந்தரம் பிள்ளை ஏன் சொல்லியிருப்பார் என்று எண்ணி பார்க்கிறேன். கலைஞர் சொல்கின்றார், தமிழன் தான் ஆற்ற வேண்டிய செயல்களை எல்லாம் மறந்து விட்டான். சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து அதை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம்.
சீரிழமை, தமிழினுடைய இளமை திறத்தை வியந்து அதனை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாமல், தமிழை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாமல், நாம் தமிழுக்காக செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை மறந்துவிட்டு வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் சுந்தரம் பிள்ளை நமக்கெல்லாம் அன்றைக்கே அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று கலைஞர் விளக்குவார். அந்த விளக்கமானது எத்தனையோ தடவை இந்த தமிழ் வாழ்த்தை பாடி இருந்தாலும் நாம் இயந்திர கதியாய் எழுந்து நின்று பாடியுள்ளோம். இந்த பாடலின் பொருளை இவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோமே, அந்த பாடலின் பின்னணி தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று சற்றே வெட்கம் வருகிறது, தலை குனிந்து கொள்கிறது என்று நூலாசிரியர் முடித்திருப்பார் இந்த கட்டுரையை. அடுத்தபடியாக ஒரு 4 திருக்குறளுக்கு நான் முன்னரே சொன்னேன், உரையாசிரியர்களை பற்றி முன்னரே நான் சொன்னேன். ஒரு 4 திருக்குறளுக்கு கலைஞர் அவர்கள் அவருக்கே ஒரு தியான பாணியிலே பகுத்தறிவு கொள்கையின் அடிப்படையிலே புதிய உரையை விளக்கங்களை கூறியிருப்பார். அந்த 4 குறள்களை பற்றியும் இந்த புத்தகத்திலே ஒரு 4 கட்டுரைகள் வந்துள்ளது. முதற்கண் 560வது திருக்குறளாகிய ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனி என்பது குறள். இது பக்கம் 9 இந்த நூலிலே உண்டு. ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனி. இந்த குறளுக்கு என்ன பரிமேலழகர் என்ன உரை சொல்வார்? காத்தற்குரிய அரசன் உயிர்களை காவான் ஆயின், காக்க வேண்டிய அரசன் உயிர்களை காக்காமல் போனால் அரண் இல்லாத அவன் நாட்டு பசுக்களும் பால் கொடுப்பது பால் குன்றும், அந்தனரும் நூல்களை மறந்து விடுவர் என்று பரிமேலழகர் சொல்லுவார். தேவனைய பாவானரோ காவலன் காவான் எனின், காத்தற்குரிய அரசன் குடிகளையும் அவர்களுக்கு பயன்படும் உயிர்களையும் காவானாயின் அவன் நாட்டு ஆக்கலும் பால் குன்றும், அறுவகை தொழில் செய்வோரும் தமக்குரிய நூல் கற்பதை அல்லது பார்ப்பதை விட்டு விடுவர். இதிலே ஆ ஆ என்ற ஒற்றை எழுத்தானது தமிழுக்கே உண்டான சிறப்பாக ஓரெழுத்து ஓர்மொழி என்பது, ஓரெழுத்து ஓர்மொழி என்பது ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் கொடுக்கின்ற ஒரு பொருண்மையை விளக்குவது. இந்த வகையிலே தமிழ் மொழியிலே மட்டும் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் AI, இந்த 2 எழுத்துக்கள் மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழியாக பயன்படுகின்றது. ஆனால் தமிழிலே 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது என்பதை கூறிக்கொண்டு, இதை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன 1957ஆம் ஆண்டு, அதாவது ஒரு மன்னவன் ஒழுங்காக ஆட்சி செய்யாவிட்டால் அந்த நாட்டிலே பசுக்களும் பால் கொடுக்காது, அந்த நாட்டிலே 6 வகையான தொழில்களை செய்கின்றவர்களும் நூல்களை மறப்பர் என்று அந்த இதுக்கு பொதுவான கருத்தாக அனைவரும் சொல்லி வந்திருக்கின்றார்கள். 57ஆம் ஆண்டு குடித்தலை உயர்நிலை பள்ளியில் இலக்கிய மன்றத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகையில் புதிய விளக்கத்தை தந்து அறிஞர் பெருமக்களை வியப்பில் ஆழ்த்துகிறார். ஊரிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசன் மக்களை சரியாக காப்பாற்றாவிட்டால் என்ன நேரும்? வள்ளுவர் சொல்கிறார், ஆ பயன் குன்றும் என்று. ஆ பயன் என்றால் ஆ என்ற ஒரு எழுத்துக்கு பொருள் ஆக வேண்டிய என்பது ஆ என்பதற்கு பொருளாகும் என்று கலைஞர் சொல்கின்றார். ஆ பயன் குன்றும் என்றால் ஆக வேண்டிய காரியங்கள் ஆகாது. ஆ பயன் குன்றும் என்றால் ஆக வேண்டிய காரியங்கள் ஆகாது என்று கலைஞர் புது விளக்கம் சொல்கின்றார். ஏன்? காவலன் காவானின் செங்கோல் சரியாக நடைபெறாவிட்டால், மன்னன் சரியானபடி ஆட்சி கயிற்றை கையிலே பிடித்திருக்காவிட்டால் ஆ பயன் குன்றிவிடும், ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறாது, கெட்டுவிடும். அது தொழிலோ 6 வகையான தொழில்களை செய்கின்றவர்கள் தங்களுடைய வித்தைகளை எல்லாம் மறந்து விடுவர் காவலனுடைய பொறுப்பற்ற தன்மையால் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய பொருள் எழுதியவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஆ பயன் குன்றும், ஆட்சி சரியாக நடைபெறாவிட்டால் ஆ என்றால் பசு, பசுமாடு பால் கொடுக்காதா
நம்முடைய நாட்டிலே பசும்பாடு பால் கொடுக்காமலா இருக்கிறது? தலைவர் கலைஞர் அவர்கள் 57 கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது நம் நாட்டிலே பால் கொடுக்கவில்லையா என்று அந்த கேள்வியை கேட்கின்றார். இன்னும் அதற்கு மேலே போய் ஹிட்லர் ஆண்ட நாட்டிலே பசுமாடு பால் கொடுக்காமலே இருந்து விட்டதா? முசோலினி ஆண்ட நாட்டிலே பசுமாடு பால் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டதா என்று தலைவர் கலைஞர் கேட்கின்ற வழியிலே தற்பொழுது மோடி ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே, இந்திய நாட்டிலே பசுமாடுகள் பால் கொடுக்காமல் போய்விட்டதா என்று கேட்க நமக்கும் தோன்றுகின்றது. உள்ளபடியே பசுமாடு பால் கொடுக்காது என்ற பொருள் படும்படி எழுதியிருக்க வேண்டுமானால், வள்ளுவர் அப்படி நினைத்து எழுதியிருந்தால், அவர் இந்த குறளை எப்படி, இதுதான் கலைஞருடைய நுண்ணியம் என்பது, இந்த குறளை எப்படி எழுதியிருக்க வேண்டும் என்று கலைஞர் கூறுகின்றார். ஆப்பயன் குன்றும் என்று எழுதியிருக்க வேண்டும். அதாவது ஆவிற்கும் பயனுக்கும் இடையிலே ஒற்று மிக வேண்டும், இப்பு வந்திருக்க வேண்டும். ஆப்பயன் குன்றும், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியிலே அந்த வல்லினம் மிகுவது என்பது தவிர்க்க இயலாதது. பூ நிரம்பிய கூடையை எப்படி சொல்லுவோம்? பூக்கூடை, இக்கு போட்டு சொல்லுவோம். ஒரு தீமையான செயலை சொல்லை எப்படி சொல்லுவோம்? தீ சொல் என்று சொல்லுவோம். அங்கேயும் ஒற்று மிகும். ஆக கலைஞர் சொல்லுகின்றார், ஆப்பயன் குன்றும் என்று எழுதியிருக்க வேண்டும். இப் என்ற ஒற்றை போட்டு அந்த இப் இல்லாத காரணத்தால் ஆ பயன் குன்றும் என்கின்ற நேரத்திலே ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறா என்றே பொருள்படும். ஆப்பயன் குன்றும் என்று சொன்னால் ஆவினால் கிடைக்கக்கூடிய பயன் குன்றும், பசுவினால் கிடைக்கக்கூடிய பயன் குன்றும் என்று கொள்ளலாம். இப்பி இல்லாத காரணத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறா என்றே பொருள்படும். அது ஒன்று. அடுத்து, அறுதொழிலோர் நூல் மறப்பர் என்பதற்கு பரிமேலழகர் அந்தனர் வேதம் போதுவதை நிறுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லுவார். அதற்கு அறுதொழிலோர் என்பதற்கு காசு பிள்ளை என்கின்ற தமிழ் பேராசிரியர், சட்ட வல்லுனர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அறுதொழிலார் என்பது சரியில்லை, வள்ளுவருக்கு எழுதியிருந்தது அறிதொழிலோர் என்று இருந்திருக்க வேண்டும், அறுதொழிலார் இல்லை அறிதொழிலோர் என்று இருந்திருக்க வேண்டும் என்று புது பாடம் கொள்வார் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள். கலைஞர் அவர்களும் ஐயா சுப்பிரமணியன் அவர்களின் கூற்றே சரியானது என்று கூறி, அறுதொழிலார் என்பது சரியில்லை, அறிதொழிலோர் என்று இருக்க வேண்டும் என்ற சுப்பிரமணியன் அவர்களின் உரையை கையாண்டு ஊரிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசன் மக்களை சரியாக காப்பாற்றவிட்டால் என்ன நேரம்? பயன் குன்றும், ஆக வேண்டிய காரியங்கள் ஆகாது, கெட்டுவிடும், அறிந்த தொழில்கள் அனைத்தையும் மக்கள் மறந்து விடுவர் என்ற புதிய விளக்கம் தந்து இலக்கியம் பயின்றோருக்கும் இலக்கணம் புரிந்தோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அடுத்த குறளாக பக்கம் 23 அறத்தாறு இதுவன வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. இது ஒரு காட்சி. ஒரு பல்லக்கு போகின்றது, பல்லக்கை தூக்கி கொண்டு சிலர் செல்கின்றார்கள், பல்லக்கில அமர்ந்து கொண்டு ஒருவர் செல்கின்றார். இதுதான் காட்சி. இந்த காட்சியை திருவள்ளுவர் சொல்கின்றார். அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை, அறம் என்று இதை சொல்லலாம் வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகை என்றால் பல்லக்கு, பொறுத்தானோடு என்பது தூக்குபவன், ஊர்ந்தான் என்பவன் உட்கார்ந்து வருபவன். ஆக உட்கார்ந்து வருவனுக்கும் தூக்கி வருவனுக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடு என்ன என்றால் அதுதான் அவனுடைய அறப்பயன் என்று எளிதாக சொல்லி பல உரையாசிரியர்கள் பொருள் எழுதி விட்டார்கள். அறத்தின் பயன் இது என்று நூல் சான்றுகளை கொண்டு உணர்த்த வேண்டுவதில்லை. இதற்காக தனியா உட்கார்ந்து உரை எழுதிலாம நம்ம இதை தெளிவுபடுத்த வேண்டியதில்லை. அறத்தின் பயன் என்னன்னு உட்கார்ந்துட்டு நீ பார்த்தினாலே உனக்கு புரிஞ்சு போயிடும். அந்த காட்சியை உனக்கு அறத்தின் பயன் என்பதை எடுத்து சொல்லிவிடும். பல்லக்கில் அமர்ந்து செல்பவன், சுமந்து செல்பவன், இவர்களிடையே கண்டுகொள்ளலாம் என்று உரை எழுதுகின்றார். தமிழ் வேட்பன் என்பவர் பல்லக்கை சுமப்பவனையும் அதில் வீற்றிருப்பவனையும் பார்த்து இதுதான் அறத்தின் பயன் என்று எண்ண வேண்டாம் என்று வள்ளுவர் எழுதியதாக தமிழ் வேட்பவன் என்பவர் எழுதியிருக்கின்றார்.
அதற்கு இந்த கருத்தானது இக்காலத்திற்கு ஆகுமே என்று ஆசிரியர் கருத்தாகாது என்று பாவாணரே தமிழ் வேட்பனுடைய கருத்தை மறுத்துரைக்கிறார். அவர் சொல்லுவது உரையளவையால் ஒருவர் அறிவிக்க வேண்டியதில்லை, உரை எழுதி ஒருவர் தெளிவுபடுத்த வேண்டியதில்லை, காட்சி அடைவையாடையே அது அறியப்படும். இதுவே ஆசிரியர் வள்ளுவரின் கருத்தென்பது பரிமேலழகர், பாவாணர் ஆகிய இருவரின் கருத்தும் ஆகும். கலைஞர் இதற்கு தனது ஒரு குறளோவியத்திலே ஒரு எப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை ஆசிரியர் என்பதை இந்த குறளோவியத்திலே அவருடைய உரையை படிக்கும் போது நமக்கு புரிகின்றது. அந்த சாலையிலே பல்லக்கு ஒன்றை சிலர் தூக்கி கொண்டு நடந்தனர். பல்லக்கில் ஒருவர் சாய்ந்தவாறு சாலையில் இருமடங்களில் உள்ள இயற்கை காட்சிகளை கண்டு கழித்தவாறு பயணம் நடத்தி கொண்டு சென்றார். கழுத்து வலி எடுக்கவும் கால் கொப்பளிக்கவுமான நிலையில் பல்லக்கு தூக்கிகள் தங்கள் பணியினை ஆற்றிக் கொண்டிருந்தனர். இரண்டு முதியவர்கள் இந்த காட்சியை பார்த்து தனக்குள்ளே பேசிக் கொள்வதாக அதிலே சொல்கின்றார். பார்த்தீரா, இதுதான் பாவம் செய்த ஜென்மத்திற்கும் புண்ணியம் செய்த ஜென்மத்திற்கும் சரியான எடுத்துக்காட்டாகும் என்று அவருடன் இருந்த முதியவர் எப்படி என்று அவளுடன் கேட்டார். அதற்கு அவர், பல்லக்கில் செல்பவனையும் திருக்குறளில் வள்ளுவர் இது பற்றி மிகச் சிறப்பாக சித்தரித்துள்ளார். அறத்தினால் ஏற்படும் பயன் என்னவென்று நூல்களை கொண்டு ஆராய தேவையில்லை. பல்லக்கில் செல்பவனையும் பல்லக்கு தூக்குபவனையும் பார்த்தாலே அவர்களில் அறம் செய்தது யார் என்று புரிந்துவிடும். ஒருவர் செய்த அறத்திற்கு ஏற்ப அவர் பல்லக்கில் ஏறுகிறார், அறம் செய்யாதவர் பல்லக்கை சுமக்கின்றார் என்று அந்த இரண்டு முதியவர்களிடையே பேச்சு தொடரும் பொழுது அவர்களுக்கு பின்னே இருந்து இன்னொரு குரல் கேட்கிறதாம். என்னே கொடுமை, என் குரலையே குடிதோண்டு புதைக்கிறீர்களே என்று ஒரு குரல் கேட்டது. இரு முதியவர்களும் வியப்புடன் திரும்பி பார்க்கின்றனர். அங்கே வள்ளுவர் கண்கலங்க நின்று கொண்டிருந்தார். முதியவர்கள் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். பதிலுக்கு வள்ளுவர் அவர்களை வணங்கிவிட்டு, நான் எழுதிய குரலுக்கு இப்படி ஒரு பொருந்தாத உரை கண்டது யார் என்று எனக்கு தெரியவில்லையே. முதியவர்களே, பல்லக்கு சுமப்போரையும் பல்லக்கில் செல்வோரையும் வைத்து நான் பாடிய குரலுக்கு நீங்கள் உரைத்தது சரியான பொருள் அல்ல. பல்லக்கில் ஏறியவன் அறச்செயல் புரிந்தவன் என்றோ பல்லக்கை சுமப்பவன் தீச்செயல் புரிந்தவன் என்றோ நான் கருத்தறிவிக்கவில்லை. அது அறிவுக்கு ஒவ்வாத ஒன்றாகும். கலைஞர் என்னென்னலாம் சொல்ல நினைக்கிறாரோ அது திருவள்ளுவர்னு ஒரு கதாபாத்திரத்தை உண்டாக்கி அந்த திருவள்ளுவர்ங்கிற கதாபாத்திரம் பேசுவதாக இந்த குறளோவியத்தில் வருகின்றது. அது அறிவுக்கு ஒவ்வாத ஒன்றாகும். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் செல்பவனை போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளிதாக கருதி பயணத்தை தொடர்வார். பல்லக்கில் உட்கார்ந்து போறவன் வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஒன்றாக கருதி எளிதாக சென்று கொண்டிருப்பான். அது ஒரு காட்சி. பல்லக்கை தூக்கி கொண்டிருப்பவன் அவனுக்கு இன்பத்திலேயே அமைதி இருக்காது, அதே போல துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் அவருக்கு இருக்காது. அவருக்கு வாழ்க்கையே பெரும் சுமையாக இருக்கும். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இந்த பல்லக்கு தூக்கிகளை போல இருப்பார்கள் என்று கலைஞர் அவர்கள் திருவள்ளுவரின் வாயிலாக தனது உரையை இங்கே பதிவு செய்கின்றார். உண்மை திருத்திக் கொண்டால் மட்டும் போதாது, ஊரையும் திருத்துக என்று வள்ளுவர் அவர்களிடம் உரையாடி விடைபெற்று சென்றதாக அந்த குறளோவியம் முடிகின்றது. ஆக அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்களின் உரை என்பது பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு செல்பவர்கள் இன்ப துன்பத்தை இரண்டையும் எளிதாக கருதி பயணத்தை தொடர்பவர்கள் என்றும், பல்லக்கை தூக்கி செல்பவர்கள் இன்பத்தில் அமைதி கொள்ளாமலும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இன்றியும் வாழ்க்கையை பெரும் சுமையாக கருதுபவர் என்றும் இந்த காட்சி விளக்குவதாக தலைவர் கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். அதற்கு அடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றொரு குறள் 972வது திருக்குறள் பக்கம் 48 அந்த கட்டுரை இருக்கின்றது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா என்பது குறள். இந்த குறளுக்கு எல்லா உயிர்க்கும் என்ன பொருள்? எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையதே ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால்
சிறப்பு இயல்பு ஒத்திருப்பதில்லை என்று தமிழறிஞர் மூவா எழுதுகிறார். எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்கும் பெருமை சிறுமைகட்கு கட்டளை கல்லாகிய தொழிற்பாடுபாடுகள் வர்ணந்தோறும் யாக்கைதோறும் வேறு, அதாவது பரிமேலழகர் பல பிறப்புல நம்பிக்கை கொண்டவர். அதனால ஒவ்வொரு தடவை நம்ம பிறந்து வரும்போதும் ஒரு வர்ணத்துல, எந்த வர்ணத்துல இருந்தாலும் வர்ணந்தோறும் யாக்கைதோறும் வேறுபடுதலின் சிறப்பு ஒவ்வா என்று பரிமேலழகர் கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு பாவாணர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா உயிர்க்கும் மாந்தர் எல்லாருக்கும் தாய் வயிற்று பிறத்தலாகிய பிறப்பு முறை ஒரு தன்மையதே ஆயின் அவரவர் செய்யும் தொழில்களின் வேறுபாட்டில் ஏற்படும் சிறப்பு நிலைமைகள் ஒரு நிகரானவை அல்ல என்று தேவநேய பாவாணர் அவர்கள் கூறுகின்றார். மேலும் அவர் சொல்லுவார், தொழில் வேறுபாடுகள் ஒரு அதிகாரம் உள்ள தொழில், அதிகாரம் இல்லாதது, வருமானம் மிக்கது, வருமானம் குறைந்தது, தற்சார்பானது, மற்சார்பானது, நிழலில் செய்வது, வெயிலில் செய்வது, மன உழைப்புள்ளது, உடல் உழைப்புள்ளது, துப்புரவானது, துப்புரவற்றது, ஒழுக்கக்கேட்டிற்கு இடமுள்ளது, ஒழுக்கக்கேட்டிற்கு இடமில்லாதது, இன்றியமையாதது, இன்றியமையாததல்லாதது, பிறரை இன்புறுத்துவது, பிறரை இன்புறுத்தாதது, நல்லது தீயது என்பன இவற்றுள் ஒவ்வொரினைக்கும் இடைப்பட்ட நிலையுண்டு. தொழில் வேறுபாட்டால் ஏற்படும் சிறப்பு நிலைமைகள் உயர்வு, தாழ்வு, இடைநிகழ்வு, மிக உயர்வு, மிக தாழ்வு என்பன என்று பாவாணர் ஒரு நீண்ட கட்டுரையை எழுதி முடித்திருப்பார். கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். புதிய விளக்கத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னால், நீ செய்யும் தொழிலே காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்று கலைஞர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். அதற்கு மேலும் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்றால், அப்போதே பல்வேறு சாதிகள் தொழில் விட்டு இருந்தது என்பதும், சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு உணர்வுகள் படர்ந்து இருந்தன என்பதும், அந்த படர்ந்த கொடியின் வேரை அறுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் என்பதும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய பேருண்மையாகும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம் ஆனவைகள் தான், அவைகளுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை என்று வள்ளுவர் சொன்னார். எல்லா உயிர்களும் என்றால் மனித உயிர்கள் மாத்திரமல்ல, எல்லா உயிர்களும் என்று சொல்லிக்கொண்டே இதை யாருக்காக சொல்லி இருப்பார் என்று கேள்வி. அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கே உரிய நக்கலோடு எழுதியிருப்பார். சிங்கங்கள் படிக்கும், யானைகள் படிக்கும், மான்கள், மாடுகள், கருடன்கள், கழுகுகள், காக்கைகள், பாம்புகள் எல்லாம் படிக்கும் என்று அந்த ஜீவராசிகளுக்காக வள்ளுவர் அந்த குறளை எழுதவில்லை. யார் படிக்க வேண்டுமோ அவர்களுக்காக எழுதினார். அவர் அந்த உயிர்களுக்காக எழுதவில்லை. ஏனென்றால் பாம்புகளுக்குள், ஆடு மாடுகளுக்குள், மிருகங்களுக்குள் சாதி பூசல் குழப்பங்கள் கிடையாது. எனவே வள்ளுவர் அவைகளுக்காக எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் எழுதினாலும் அதை படித்துணரக்கூடிய 6வது அறிவான பகுத்தறிவு அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. 6வது அறிவுள்ள உயிரினங்களுக்காகத்தான் வள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதினார் என்று கலைஞர் பதிவு செய்கின்றார். அதற்கு அடுத்து வள்ளுவர் கூறிய சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்பதற்கு விளக்கம் தருவதற்கு தலைவர் கலைஞர் வருகின்றார். அதற்கு ஒரு சங்கீத வித்வான்கள் எல்லோரும் அந்த தொழிலுக்குரிய சிறப்பை அடைந்து விடுவார். நமக்கே தெரியும், இன்னைக்கு இசை விற்பனர்கள் என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் இசை பயிற்சியிலே ஈடுபடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அனைவரும் அனைத்து இசைக்கலைஞர்களும் புகழின் உச்சிக்கு சென்று விடுவதில்லை. ஓரிரு ரகுமான்களும் இளையராஜாக்களும் மட்டுமே இன்றைக்கு திரையுலகை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை குறிப்பிட்டு விட்டு சொல்லும் பொழுது, எல்லோரும் அந்த தொழிலுக்குரிய சிறப்பை அடைந்து விட முடியாது. சில சங்கீத வித்வான்கள் சின்னையிலே உட்கார்ந்து பாடினால்
அடுத்த வீட்டுக்காரன் கூட காதை பொத்தி கொண்டு இருப்பார்கள். அவரும் சங்கீத வித்வான் தான். அதே நேரத்தில் ஒரு பெரிய அவையிலே உட்கார்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இசையை பொழிகிறவரும் சங்கீத வித்வான் தான். எனவே சங்கீதம் என்ற தொழிலை கற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே ரொம்ப தெளிவா சொல்றார். சங்கீதம் என்ற தொழிலை கற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே அந்த தொழிலுக்கும் இன்னொரு தொழிலுக்கும் வேறுபாடு உண்டு என்ற அந்த பொருளிலே வள்ளுவர் கூறியதாக யாரும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொழிலிலே கூட சில தனித்தன்மைகள் உண்டு. அடுத்து ஒரு ஆசிரியர் மாணவரிடத்திலே மதிப்பை பெற்றவராக இருப்பார். இன்னொரு ஆசிரியர் மாணவர்களின் கேலிக்கு உரியவராக இருப்பார். இந்த இரண்டு ஆசிரியர்களுமே ஒரே தொழிலைத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய மனப்போக்கை பொறுத்து, நடவடிக்கையை பொறுத்து மாணவர்களிடம் மதிப்பை பெறுகிறார்கள். எனவே அவர்கள் செய்கின்ற காரியம், அவர்கள் ஈடுபடுகிற காரியம், அதிலே காட்டுகின்ற தனித்தன்மை, இதை பொறுத்துத்தான் சிறப்புகள் அமைகின்றன, வேற்றுமைகளே உருவாகின்றன. ஆக வள்ளுவர் கூறிய அந்த வேற்றுமை என்பதற்கு கலைஞர் கொடுக்கின்ற ஒரு பொருத்தமான உரை என்பது, செய்கின்ற காரியம், அவர்கள் ஈடுபடுகின்ற காரியம், அதிலே காட்டுகின்ற தனித்தன்மை, இதை பொறுத்துத்தான் சிறப்புகள் அமைகின்றன, வேற்றுமைகளே உருவாகின்றன. எனவே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், மனித உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பிறப்பு ஒன்றுதான். அந்த பிறப்பால் அனைவரும் சமம்தான். ஆனால் அவர்களுடைய தனித்தன்மையை, அவர்களுடைய திறமையால் அவரவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை காட்டுகின்ற வகையில் ஆற்றுகின்ற தொழில்கள், காரியங்கள், இவைகளின் காரணமாக பல்வேறு சிறப்புகளை பெறுகிறார்கள். அதிலேதான் வேற்றுமை இருக்கிறது. அவர்கள் செய்தொழிலே அவர்களுடைய திறமையின் காரணமாக, ஆற்றும் திறத்தாலே பல சிறப்புகளை பெறுகின்றார்கள். அதிலேதான் வேற்றுமை இருக்கிறதே ஒழிய, ஒரு தொழிலை செய்வாருக்கும் இன்னொரு தொழிலை செய்வாருக்கும் இடையே வேற்றுமை காண்பது இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் குறிப்பிட்டார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புது விளக்கம் அந்த நூலுக்கு, அந்த குறளுக்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அடுத்து 4வது குறளாக வாய்மை எனப்படுவது யாதனின் என்கின்ற அந்த குறளுக்கு தலைவர் கலைஞருடைய உரை மிக எளிதான உரை. இத்தகைய எத்தனையோ உரையாசிரியர்கள் வந்தாலும் தலைவர் கலைஞருடைய இந்த உரையை படிக்கும் பொழுது நான் வியந்து போறேன். எவ்வளவு எவ்வளவு தெளிவாக ஒரு திருக்குறளுக்கு ஒரு சிறிய கதையை சொல்லி இவர் விளக்கி இருப்பார் என்பதை பார்ப்போம். அந்த 291வது குறள், 2 குறள்களை இங்கே எடுத்தாள்கின்றார். வாய்மை எனப்படுவது யாது எனின், வாய்மைன்னு சொல்றது எது அப்படின்னா, யாதொன்றும் தீமை இல்லாத சொல். எந்த ஒன்றும் தீமை வராத சொல் எதுவோ அதுவே வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இது 291வது குறள். அடுத்த குறள்ல பொய்மையும் வாய்மை இழத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும். பொய்மையும் வாய்மை இழத்த, பொய்யும் உண்மையின் இடத்துல போய் உட்கார்ந்துக்கும். இப்ப பொறை தீர்ந்த பிறர் நன்மை பயக்கும் எனி. ஆக முதல் குறளுக்கு பரிமேலழக வாய்மை எனப்படுவது யானெனின், மெய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது யாது எனின் என்று வினவி, தீமை யாது ஒன்றும் இல்லாத சொல்லும், அது பெரிதோர் உயிருக்கு தீங்கு சிறிதும் பயவாத சொற்களை சொல்லுதலே வாய்மை எனப்படுவது என சொல்லி சொல்கின்றார். அதே போல பொய்மையும் வாய்மை எடுத்த அதற்கு சற்று இலக்கியத்தனம் வாய்ந்த அந்த உரை படிக்கின்றேன். புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், பிறர்க்கு குற்றம் தீர்ந்த நன்மையை பயக்குமாய் பொய்மை சொற்களும் மெய்மை சொற்களின் தாளவாம் என்று அவர் கூறுகிறார். அடுத்து நிகழாது கூறலும் நன்மை பயவாதாயின் பொய்மையா பயப்பின் மெய்மையாம் என்பது கருத்து என்று கூறிவிட்டு அவர் செல்கின்றார். 1980 சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு தத்துவ பேரவையை தொடங்கி வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகின்றார்.
கலைஞர் அவர்கள் உண்மை வேறு வாய்மை வேறு என்பதை மிக துல்லியமாக நமக்கு தெரியும். ஆக நாம் இதுகாரும் உண்மையும் வாய்மையும் இரண்டும் ஒன்றே என்றே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த திருக்குறளை, இந்த நூலை படித்ததின் வாய்வாக தமிழ்நாட்டு அரசின் லட்சியிலே கூட ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ் என்பதற்கு வாய்மையே வெல்லும் என்று ஒரு லட்சினையிலே அந்த குறிக்கப்பட்டிருக்கும். ஆக அது எவ்வளவு பொருத்தமான ஒரு சொல்லாடல் என்பதை உண்மையிலேயே நான் இந்த நூலை படித்து தான் தெரிந்து கொண்டேன். ஆக உண்மையும் வாய்மையும் இரண்டும் ஒன்றல்ல. அது எவ்வாறு என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தொய்வில்லாமல் இணைந்து பிணைந்து இருக்கின்ற ஒன்றுதான் தத்துவம். தத்துவத்தை உண்மை என்று பொருள்கின்ற நேரத்தில் உண்மை வேறு வாய்மை வேறு என்பதையும் நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். வாய்மை என்பதற்கு வள்ளுவர் தருகின்ற பொருளே அழகானதாகும், அற்புதமானதாகும். உண்மையும் வாய்மையும் ஒன்றுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. இன்னமும் கூட எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உண்மை வேறு வாய்மை வேறு. வாய்மை என்பது பிறருக்கு தீங்கு இல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒன்றிற்கு பெயர். யாருக்கும் எவ்வித கெடுதியும் வராது இந்த வார்த்தையினால் என்கின்ற அந்த உறுதியோடு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் வாய்மையின் பால் வைக்கப்படுகின்றன. உண்மை அதற்கு அடுத்த கட்டம் தான். இப்ப வாய்மையும் உண்மையும் கிரேட் போட்டார். எது மேல எது கீழன் கலைஞர். வாய்மைதான் மேல, உண்மை அதற்கு அடுத்த கட்டம் தான். பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும் இந்த குறளுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத நன்மையை உண்டாக்கும் என்றால் பொய் என்பது கூட வாய்மை என்ற இடத்திலே வைக்கப்பட்டுவிடும் என்கின்றார். இதற்கு கலைஞர் நான் வள்ளுவரை வைத்தே உங்களுக்கு ஒரு நாடக ஓவியத்தை தீட்டி காட்ட விரும்புகிறேன்னு அந்த கூட்டத்துல பேசுறாரு. அப்ப அந்த கதையை சொல்லிட்டு வர்றார். ஒரு வேடன் வேகமாக ஒரு மானை துரத்தி வருகிறான். அழகான புள்ளிமான் குட்டி அது துள்ளி ஓட வேண்டிய தோட்டத்தில் ஓட விடாமல் அதை கொன்று விட வேண்டும் என்று விருப்பத்தோடு வேடன் துரத்தி வர அது எங்கெல்லாம சுற்றி இறுதியாக வள்ளுவரின் இல்லத்திற்கே நுழைந்து விடுகின்றது. வாயில் புறத்திலே உட்கார்ந்து திருவள்ளுவர் திருக்குறளை தீட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னை கடந்து தன் வீட்டுக்குள்ளே மான்குட்டி சென்றதை பார்க்கின்றார் வள்ளுவர். 10 நிமிடத்திற்கு பிறகு வேடன் அங்கே ஓடி வருகின்றான். ஓடி வந்து வள்ளுவரை பார்த்து கேட்கின்றார், இந்த பக்கம் ஒரு மான்குட்டி வந்ததா, அதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கின்றார். பொய் சொல்வதே தீது என்று கருதுகின்ற வள்ளுவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆமாம், வந்தது, வீட்டிற்குள்ளேதான் இருக்கிறது என்று சொல்லி இருக்க வேண்டும். சொல்லவில்லை. சொன்னால் வேடன் உள்ளே நுழைந்து அந்த மான்குட்டியை இழுத்து சென்று கொன்று தின்று இருப்பான். எனவே வரவில்லையே என்கிறார் வள்ளுவர். வள்ளுவரா பொய் சொல்வார் என்று எண்ணிக்கொண்டு வேடனும் வேறு பக்கம் போய்விடுகின்றார். அதற்கு பிறகு வள்ளுவருடைய மாணவன் அருகே இருந்து இதையெல்லாம் கவனித்து விட்டு வள்ளுவரிடம் ஒரு கேள்வி வைக்கின்றான். பெருந்தகையே, பொய்யே சொல்லாத தாங்கள் இப்படி ஒரு பொய் சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றான். அப்பொழுதுதான் வள்ளுவர் சொல்கிறார், நான் சொன்னது பொய்யா உண்மையா என்பதல்ல. நான் சொன்னது பொய்யா உண்மையா என்பதல்ல. இது நான் சொன்னது வாய்மையா வாய்மை அல்லாததா என்பதை நீ ஆராய்ந்து பார் என்று வள்ளுவர் சொல்லுவதாக அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கூறி முடிக்கின்றார்கள். பிறருக்கு தீங்கு செய்யாத ஒன்றை சொன்னால் அதற்கு பெயர் வாய்மை. எனவே நான் சொன்ன பொய்மையையும் அந்த வாய்மையின் இடத்திலே வைக்கப்படும். பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்றார். உண்மை வேறு வாய்மை வேறு. அந்த உண்மை எப்படி இருக்க வேண்டும்? எது உண்மை? அடுத்து இங்க வர்றார். எது உண்மை? பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவத்துறையில் இருக்கின்றான் என்பது உண்மை. பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவத்துறையில் கருணாநிதி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. பேசியதனாக நாளைக்கு செய்தி வரும், அது உண்மை. இவன் யார்? இவன் மனிதன், அது உண்மை. அடடா, கலைஞரின் இந்த விளக்கம் எத்தனை எளிமை, எத்தனை இனிமை. உண்மை என்பது உள்ளதை உள்ளவாறு கூறுவது. வாய்மை என்பது பிறருக்கு நன்மை கிடைக்கும் எனின் பொய்யும் கூறுவது. எந்த நிலையிலும் பொய் வருவது உண்மையாகாது, ஆனால் அது வாய்மையாகும். இந்த நுட்பத்தினை கலைஞர் வள்ளுவரை கொண்டு ஒரு கதை செய்து நமக்கு நன்கு விளக்கியுள்ளார் என்று நூலாசிரியர் அவர்கள் கூறியிருப்பார்கள். இது போக இன்னொரு குறளும் உண்டு. தெய்வம் இந்த நூலிலே இல்லாவிட்டாலும் நண்பர்களுக்காக அதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
தெய்வந்தொழால் கொள்ளுடன் தொழுதொழுவார் பெய்யென பெய்யும் மழை என்பது 55வது திருக்குறள். தெய்வத்தை தொழாதவர் கணவனை மட்டுமே தொழுபவன் அவ வந்து நின்று வானமே பெய் அப்படின்னா பெஞ்சிருமா. ஆக இப்படி ஒரு சோதனை நடத்தினா பல சிக்கல்கள் உருவாகும். ஆக இது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்து என்பதாலே கலைஞர் அவர்கள் வேறு என்ன சொல்லுவார் என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் அப்படி பெய் என்று சொன்னால் பெய்கின்றதே அது ஒரு சேவம். ஒரு நமது வேலையாட பார்த்து இதை அங்க ஒன்றிய வை அப்படின்னா வச்சிருவான். அதை எடுத்துட்டு வா அப்படின்னா எடுத்துட்டு வருவான். ஆக இப்படி நக்கலா சொல்லியிருக்காரு கலைஞர். தெய்வத்தை தொழ மாட்டா கணவனைத்தான் சொல்லுவான். அவ யாருன்னா ஒரு அடிமை பெண் என்பதாக ஒரு அடிமை சேவகியாக கலைஞர் அவர்கள் உருவப்படுத்துவார்கள். நாவலரோடு நமக்கு கருத்து மாறுபாடு பல இருந்தாலும் நாவலரின் கருத்து இந்த குரலுக்கு மிக அருமையாக இருக்கும். பெய்யென பெய்யும் மழை என்பதற்கு பசிக்கும் பொழுது உணவு கிடைத்தால் அது எவ்வளவு சிறப்பு. நன்கு சாப்பிட்ட பின்பு மீண்டும் உணவு கிடைத்தால் அதில் நமது மனம் செல்லாது, நமக்கு அது நன்மையும் பயக்காது. ஆக மழை வேண்டுகின்ற பொழுது பெய்கின்ற மழையானது இருக்கிறதே, அது எத்தகைய சிறப்புடையதோ அத்தகைய சிறப்புடையவர் அந்த பெண் என்று நாவலர் உரை சொல்லுவார். பெய்யென பெய்யும் மழை என்றால் வேண்டுகின்ற காலத்திலே பெய்கின்ற மழை என்று நாவலர் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையிலே திராவிட இயக்கமானது இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே அந்த இலக்கிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆரிய கருத்துக்கள் திருக்குறள் உரையிலே புகுந்து விட்டதை அகற்றும் முயற்சியாக இது போன்ற பல குரல்களுக்கு புதிய விளக்கங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் குரலோவியத்திலே சொல்லி இருப்பார்கள். அவற்றை பார்த்து படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஒரு 2 கருத்துக்களை மட்டும் கூறிவிட்டு இன்னும் 10 நிமிடங்களை முடித்து நம்ம முடிச்சிடலாமாமா? நீங்க முடிச்சிருங்கய்யா. வல்வில் ஓரியை பற்றி ஒரு கட்டுரை அத்தோடு முடித்துக் கொள்கிறேன். குறித்த நேரம் முடிந்து விட்டது. அது வன்பரணர் என்பவர் புறநானூற்றில 152வது பாடல். அந்த பாடலில் மிக நீண்ட நெடிய ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல். அதுல உவே சாமிநாத ஐயரும் அதற்கு ஒரு நல்ல உரை எழுதியிருப்பார்கள். அதற்கு கலைஞர் அவர்களும் அதற்கு மிக தெளிவாக ஒரு உரை எழுதியிருப்பார்கள். அது அந்த பாடலை பற்றி சொல்லுவார். வல்வில் ஓரி வில்லில் அவ்வளவு வல்லமை படைத்தவன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு விளக்கினேன். எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன் என்றால், இவன் வில்லிலே நான் ஏற்றி ஒரு கணையை, ஒரு அம்பை எய்வானை ஆனால் அந்த கணை யானையை துளைத்து கொண்டு செல்லும். யானையை துளைத்து விட்டு அந்த யானையின் உடலிலே இருந்து வெளியேறி வேங்கையின் மீது பாயும். பக்கத்துல புலி இருக்கு, அந்த புலியையும் பாயும். வேங்கையை வீழ்த்தி விட்டு அதன் உடலிலே இருந்து வெளியேறி மான் மீது தாக்கும். பிறகு மான் உடலில் இருந்து வெளியேறி கீழே இருக்கின்ற பன்றியை கொல்லும். பன்றியின் உடலிலே இருந்து வெளியேறி புற்றிலே இருக்கின்ற உடும்பை இறுதியாக சென்று தாக்கி கொள்ளும். அத்தகைய அம்பை எய்யக்கூடியவன் வல்வில் ஓரி என்று அந்த பாட்டு சொல்லி செல்லும். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் இத்தனையும் சொல்லிவிட்டு அவருக்கே உள்ள குறும்போடு ஒரு கேள்வியை எழுப்புவார். அந்த அம்பு எப்படி யானையை விட, அதாவது யானை என்பது ஒரு 15 அடி இருக்கும். நம்ம வேடன் என்பவன் மிஞ்சி போனா 6 அடிக்கு மேல ஒண்ணு இருக்க மாட்டான். ஆக நம்ம அண்ணாந்து பார்த்து தான் யானையை பார்க்க வேண்டியது. ஆக கீழே தரையிலிருந்து நம்ம விட்டோம்னாக்க அந்த ஆங்கிள பார்க்கிறார். அந்த அம்பு எந்த ஆங்கிள் போயிருக்கும். அப்ப யானையின் வயிற்றுல குத்தி அந்த அம்பு இன்னும் மேல வானத்துல தானே பறந்துருக்கணும். அப்ப யானையை உடம்பை விட்டு வெளிவந்த அந்த அம்பானது எப்படிடா அடுத்து போய் புலியை அடிச்சிச்சு, அதுக்கு அடுத்து போய் மான் அடிச்சிச்சு, அதுக்கு அடுத்து போய் பன்னியை அடிச்சிச்சு, அதுக்கு அடிச்சு போய் அந்த உடும்பை கொன்னுச்சு, இப்படி எல்லாம் எப்படி நம்ப முடியுமா? பிறகு
இப்படிலாம் சொல்றாங்களே, இதை நம்ப முடிகிறதா என்று அவர் கேள்வி கேட்டு அதற்கு அவரே பதில் சொல்கின்றார். உண்மையிலே ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு எங்கிருந்துதான் இத்தனை தமிழறிவு இந்த தலைவனுக்கு வந்ததோ என்று வியக்கின்ற அளவிலே அவர் சொல்லுவார், மலையின் உச்சியிலிருந்து ஒரு மன்னன் எய்கிறான், அந்த மலையின் உச்சியிலிருந்து மன்னன் எய்கிறான். ஆக இவன் யானையை விட உயரமான இடத்திலே இருந்து அந்த அம்பை எய்கின்ற அந்த காட்சியை கலைஞர் இங்கே காட்சிப்படுத்துகிறார். எத்தனை ஒரு நுட்பம் இருந்தால் இப்படி சிந்திக்க தோன்றியிருக்கும். இந்த கேள்வியை கேட்பதற்கே எத்தனை பேருக்கு தோன்றியிருக்கும் என்பது தெரியவில்லை. மேலே உள்ள யானையின் மீது படுகிறது, பிறகு மேலே இருந்து கீழே சரிவாக சென்று வேங்கையின் மீது பாய்கிறது. அதற்கு அடுத்த கட்டத்திலே மலை செறிவாக இருப்பதால் மானின் மீது பாய்ந்து அடுத்துக்கு இறுதியாக சென்று உடும்பை தாக்குகின்றது. உவேசா அவர்கள் இந்த காட்சியை படம் பிடித்து காட்டுவார். ஆனால் கலைஞர் அவர்கள் பகுத்தறிவோடு கேள்வி கேட்டு அதை ஓவியமாக தீட்டி தருகிறார். ஒரு காட்சியை படம் பிடித்தால் உள்ளது உள்ளபடியே இருக்கும். அந்த வகையிலே கலைஞரின் நுண்ணறிவு நம்மை வியக்க வைக்கிறது. சுருங்கக்கூரின் வல்வில் ஓரியின் வல்லமையை உவேசா படம் பிடித்து காட்டுகிறார், கலைஞரோ ஒரு ஓவியமாக தீட்டி தருகின்றார். இன்னும் ஒரு 16 தலைப்புகளிலே உள்ளது என்று சொன்னேன். ஒரு 6 7 தான் பார்த்திருப்போம். மீதியை தோழர்கள் படித்து தூய்க்க இன்புறுக என்று கூறி வாய்த்தமைக்கு நேரம் கடந்து விட்டபடியா வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இது ரொம்ப முக்கியமான நூல் நினைக்கிறேன். பெருசா யாரும் அறிந்திராத ஒரு நூலை குறித்து எங்களிடையே உரையாற்றியதற்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு குரலாக இருக்கட்டும், தமிழ்த்தாய் வாழ்த்திலிருந்து தொடங்கி அதுக்கு கலைஞர் அவர்கள் கூறிய பொருளாக இருக்கட்டும், இந்த புறநானூற்று பாடல் அதற்கு கலைஞர் அவர்கள் தீட்டிய ஓவியமாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா கலைஞரனுடைய அந்த சிந்தனை, அவருடைய ஆளுமையை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தோழர் வசந்த், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை நெறியால் கைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சரி தோழர், ஓகே. நன்றி ஐயா. கனிமொழி தோழர் சொன்ன மாதிரி இது யாருக்கும் தெரியாத ஒரு புத்தகம். இன்னொன்று, கலைஞரோட இலக்கிய ஆளுமைனா அவரோட திரைப்பட வசனங்கள், அவரோட கட்டுரைகள், இந்த மாதிரி அவர் எழுதின தம்பிகளுக்கு எழுதிய கடிதங்கள் மூலமாக நமக்கு தெரியும். அவரோட குரலோவியம் நான் படித்ததில்லை, ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குரலோவியத்தை விளக்கி அதுக்குள்ளே இருக்கிற அவரோட இலக்கிய திறமைகளை விளக்கி இவ்வளோ அருமையாக நீங்கள் பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தோழர்கள் வேற யாருக்காவது, இணைந்துள்ள தோழர்கள் இதை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை நான் ஸ்பீக்கராக மாற்றி விடுறேன். தோழர்களுக்கு கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா, மீண்டும் ஒரு முறை இவ்வளோ ஒரு அருமையாக ஒரு மணி நேரம் கலைஞரோட இலக்கிய ஆளுமையை பற்றி, அந்த புத்தகத்தை பற்றி, அதோட சிறப்புகள் பற்றி, குறிப்பாக ஒவ்வொரு குரலோட நம்பரை சொல்லி அதில் இருக்கிற சிறப்புகள், அதை எப்படி கலைஞர் எடுத்தாண்டார், பரிமேல் அழகர் மாதிரியா இருக்கிறவங்க எப்படி ஒரு பார்ப்பன உரையை எப்படி நமக்கான உரையாக மாற்றினார், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஐயா. எங்களோட கலந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. வசந்த் தோழர், கோலப்பன் தோழர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் அக்செப்ட் கனெக்ட் ஆகுது, ஒரு நிமிஷம். சரி தோழர். வணக்கம் ஐயா. உரையை கேட்டேன். அந்த இதுல தெய்வம் தொழாள் குளிரன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை, அதுக்கு கலைஞர் உரை 2 விதமான உரை 2 இடத்துல சொல்லியிருந்தாரு. இந்த குறளுக்கான விளக்கத்துல கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி
பெய்யென ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக கொள்பவளாவாள் அப்படின்றது வந்து அவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதுகிற போது அந்த உரையா வந்து சொன்னார். இன்னொன்றையும் சொன்னார். அது அந்த உரைன்றது வந்து ஒரு கவியரங்கில் இந்த குறளை வைத்து பாரதிதாசன் தலைமையேற்க கவிஞராக வந்து கலைஞர் சொன்ன விளக்கம் என்னன்னா, பெண்கள் பெய்யென்றால் பெய்துவிடும் மழை என்றார் கவிஞர் கற்பு நிறை பெண்ணை அந்த கடுஞ்சோதனைக்கு ஆளாக்கி மழை பெய்யாவிட்டாலோ மாசு தூவிடல் முறை என்று பெய்யென பெய்யும் மழை என்று பெண்ணை பெருமையாக சொன்ன குறள் நல்ல பெண்ணொருத்தி பெய்யென பெய்கின்ற மழை போன்றாள் என்னும் கருத்தை நிலைநாட்டும், பழங்கருத்து தலை காட்டும், அதை துரைத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நல்ல பெண்ணொருத்தி பெய்யென பெய்கின்ற மழை போன்றாள். இதுதான் நல்ல பெண்ணுக்கு ஒரு உவமை. என்னன்னா, பெய்கின்ற மழை இருக்கு இல்லையா, அது போன்ற இதான் நல்ல பெண்ணு அப்படின்னு பாரதிதாசன் தலைமையேற்று இதுல வந்து அந்த ஒரு விளக்கத்தையும் சொன்னார். ஏன்னா இதை சொல்லும் போது அதை சொன்னா அவரு அங்கேயும் ஒண்ணு சொல்லியிருக்கான்றது நினைவூட்டுவதற்காக நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டேன். நன்றி. அது நாவலரோட உரைங்கய்யா அந்த உரை. அதனால நீங்க இங்க வாசித்தது வந்து நாவலரோட உரை இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ரெண்டாவது சொன்னீங்கல்ல, அது நாவலரோட உரை. இல்ல, இது வந்து கலைஞர் வந்து பாரதிதாசன் தலைமையில் வந்து கவியரங்கத்தில் கலைஞர் எடுத்தாண்டுங்களா? ஆனா உரை நூல்ல வந்து நாவலர் உரையில அந்த உரை இருக்கு. கலைஞர் உரையில இந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு ஏவலால் ஆக. சரிங்க சரிங்க ஐயா கோலப்பன் ஐயா, நீங்க இந்து பத்திரிகை நீங்க தானே? எது கேட்கல, உங்க குரல் வந்து தடங்களுக்குள்ளாகுது. ஐயா உங்களை இந்து பத்திரிகை நீங்க தானே அப்படின்னு கேட்டார் தோழர். இல்லைங்க, நான் வந்து வழக்கறிஞர், சென்னையில இருக்கேன். நன்றி தோழர். சரி, நன்றி.